வணக்கம் பிரபுகளே, மீண்டும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெஃப்னா ரீகன் யூடியூப் சேனல். இன்றைய தினம் நாங்கள் கனடாவில் மொன்றியலிலே புலம்பெயர்ந்து இந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் நாங்கள் எல்லோரும் புலம்பெயர்ந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்தாலும் கூட எங்களிடம் இருக்கின்ற கலை கலாச்சார பண்பாடுகளை காவியவர்களாகவே நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தான் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருப்பது ஒரு யோகாசனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த யோக கலையிலே தேர்ச்சி பெற்று இந்த மொன்றியல் மண்ணிலே இந்த மக்களுக்கு, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு, பெரியவர்களுக்கு இந்த யோக கலையை போதித்து வருகின்ற ஒரு யோகாசன ஆசானைத்தான் இன்றைய தினம் சந்திக்கப் போகின்றோம். கேட்டு பார்ப்போம் அவரிடம் எப்படி இந்த யோக கலையை அவர் கற்றார், எப்படி இதை மக்களுக்கு அவர் போதித்து வருகிறார் என்பதை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் காணொளிக்கு. என்னுடைய பெயர் வேலுச்சாமி குலேந்திர சிகாமணி. நான் இந்த ஓகக்கலை, யோகான்றது அது வடமொழியில் உள்ளது, எங்களுடைய தமிழ் பெயர் ஓகா. இந்த ஓகா கலை கிட்டத்தட்ட எங்களுக்கு 5000 வருஷத்துக்கு முதலே கூறப்பட்டிருந்தது. ஏனடாண்டா சிந்துவெளி நாகரிகத்தில் இந்த யோகாவுடைய அடியாளமுள்ள மட்பாண்டங்கள், அதில் வரையப்பட்ட மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு தமிழருக்கு திருமூலர் தான் இந்த ஓகக்கலையை எங்களுக்கு கடத்தி வந்தவர். அவர் அந்த இதன்படி சொல்லப்படுகிற என்னடாண்டா கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு மேல் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அது இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கள், சிலர் உணவு இல்லாமல் நீர் இல்லாமல் வருஷ கணக்காக இருந்த நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இப்போ இந்த காலத்தில் கூட இப்படி என்றால் இந்த உடம்பு ஆரோக்கியமாக வச்சிருந்தால் தான் நாங்கள் உள்ளுக்குள்ள இறைவனை அனுபவிக்கலாம். அந்த அடிப்படையில் அவர் ஓகக்கலை மாத்திரமல்ல, நல்ல ஒழுக்க பழக்க வழக்கமுள்ள நெறிக்கு இந்த ஓகக்கலை எப்படி உங்களை தள்ளி கொண்டு போகிறது, மற்றும் நோயற்று வாழ்வதற்கான வழியை எப்படி சொல்கின்றது, மூச்சு பயிற்சி எப்படி ஒரு ஜெர்மனை கூட்டணி கூட உதைக்கிறதுக்காக சொல்லப்படுகிறது என்றெல்லாம் வடிவாக சொல்ல. அதில் ஒன்று கூறினா என்னென்னால், ஏற்றி இறக்கி இருகாலும் பிடிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூட்டை உதிக்கும் கதைய கணக்கறிவாமையோடு கூறுகின்றேன். உள்ளுரு மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டாம் தானே கழிதரும்
உள்ளதை சொல்லுவோம் உணர்வுடையோருக்கு என்று அவர் கூறிக்கொண்டு வருகின்றார். எப்படி என்றால் இந்த ஓகக்கலை, இந்த மூச்சுக்கலை இதுகளை சரியான முறையில் பயின்று வரும் ஒருவன் பெரிய களிப்போடு இருப்பான், பெரிய மகிழ்ச்சியோடு இருப்பான், பெரிய ஒரு உற்சாகமாக இருப்பான் என்றதை அவர் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதே அவர் ஒருவன் சோம்பேறியாக இருந்து பலகீனமாக இருந்தால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. ஆனபடியால் எங்களோட மக்கள், தமிழ் மக்களுக்கு அவர் கடத்தியது இந்த ஓகக்கலை. அந்த ஓகக்கலையை தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலாக நாங்கள் இந்த மண்ணில் இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறோம். மற்றது மூச்சை கவனித்தல் பயிற்சி. மூச்சை நீங்கள் கவனிக்கிறதா இருந்தால் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு வரவும். உங்களால் மனதை ஒருநிலைப்படுத்தினால், இப்போ பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் படிப்பை இந்த பிள்ளை மனதை ஒருநிலைப்படுத்தி அவ்வளோத்தையும் கேட்கக்கூடியதாக இருக்கும். அவன் ஒரு ஆற்றல் உள்ள பிள்ளையாக அந்த வகுப்பில் முதல் மாணவனாக ஒரு உற்சாகம் உள்ள பிள்ளையாக வர முடியும். மற்றது இப்படியே திருமூல அதிகமான உணவு வகைகளை பற்றியெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறேன். எப்படிப்பட்ட நோயில போக்கணும் எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அந்த தமிழ் எங்களுக்கு பாட்டன் அப்பாட்டன் கொப்பாட்டன் அப்படி ஒரு உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு திருமூலர். அதுதான் நாங்கள் இங்கே இந்த வயதுவர்களுக்கும் இளம் பிள்ளைகளுக்கும் அதை கடத்தி கொண்டு வருகின்றோம். நான் எடிட் பண்ணு நீங்கள் செய்யுங்க. தொடர்ந்து செய்யுங்களா? எங்களுடைய இந்த கலையை படிக்க விரும்பினால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். அந்த தொடர்புக்கு உரிய எண் 438-451-7250 அந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அல்லாவிட இந்த தம்பியுடைய இந்த அதுக்கு போனால் கூட அதை எங்களோட தொடர்பை ஏற்படுத்தி வைப்பார். மிக்க நன்றி தம்பி, இந்த வாய்ப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி அண்ணா. உங்களோட இந்த யோகாசன இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு இதை எங்களுக்கெல்லாம் காட்டி இந்த மக்களும் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வழிவகை செய்து வந்த உங்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து 72 வயது. அவரை பார்த்தீங்கன்னா சொன்னாலே நம்ப மாட்டீங்க, அவருக்கு இப்போ தான் 72 வயது. அவர் யோக வித்தகர் பட்டம் எல்லாத்தையும் பெற்று இதில் தேர்ச்சி பெற்ற ஒருத்தராக அவர் இருக்கிறார். அப்போ நீங்கள் வந்து முறையாக இதை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் வயதானவர்கள், நோய் பிணி இருப்பவர்கள் வந்து நீங்கள் இவர்கிட்ட வந்து இதனை கற்றுக்கொள்ளலாம். அவர் சூரிய அந்த தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அல்லது என்ற யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணினா கூட நான் உங்களுக்கு அதுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவேன் என்று தெரிவித்துக் கொண்டு, நல்லது அண்ணா, உங்களது நேரத்தையும் பொருட்படுத்தாது எங்களோடு இணைந்து இதை செய்தமைக்கு நன்றி. நன்றி. சரி உறவுகளை, மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.